வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2026க்கான ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் நம்ம இப்பயிலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50 முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 மேக்ஸிமம் இந்த மாசத்துக்குள்ளேயே இந்த ரெண்டுத்தையுமே முடிக்கிறதுக்கான முயற்சியில நம்ம போவோம். இப்போ சில ஸ்டாக் எல்லா ஸ்டாக்குக்கும் Q2 ரிசல்ட் வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. Q2 ரிசல்ட் வரைக்கும் பெரும்பாலான இதுக்கு நம்ம வீடியோ போட்டுட்டோம். இனிமே Q3 வரும்போது அதை அப்டேட் பண்ணி அதை தனியாக பார்க்கலாம். Q2 மாத்திரம் இருக்கிறவங்களுக்கு நம்ம எகைன் திருப்பி ரிசல்ட் நம்ம பேசலை. அவங்களுடைய வேல்யூவேஷன் ப்ளஸ் அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் தென் லெவல்ஸ் மூணுத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக நம்ம அதானி என்டர்பிரைசஸ் ஆரம்பிக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் இவங்களுக்கு எந்த கேட்டகரைசேஷனும் கொடுக்கல. இவங்களுக்கு டியூரபிலிட்டி ஸ்கோர் வரல. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். டியூரபிலிட்டி ஸ்கோர் அதை பற்றின ஸ்கோர் இங்கே வரல. வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் மிட் வேல்யூஷன் வருது. மொமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 2965 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 2279 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடு க்ளோஸ் ஆகிருக்கு. இவனுடைய பிஇ வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 1.6 இருக்குது. ஸோ 1.6 அப்படின்னு சொன்னாலே அந்த 0.6ங்கிறது பியாண்ட் டாலரன்ஸு. அது புக் வேல்யூவில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வேல்யூஷன் நமக்கு ப்ரைஸை கால்குலேட் பண்ணும்போது கரெக்டாக இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். பிஇ பொறுத்த வரைக்கும் நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். பிபியும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆகிருக்கு. பிஇஜி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 0.9 இருக்குது. ஸோ இப்போ 0.9ங்கிறது லெஸ் தென் 1 அப்படிங்கும்போது அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். பிஇ க்ரோத்தோட டிடிஎம் நமக்கு 0.9 இருக்குது. ஸோ இப்போ அது பாசிட்டிவாக இருக்குங்கிறதே நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது. 11 பாசிட்டிவாக இருக்குது. ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நிஃப்டி ப்ரீவியஸ் இயருக்கு பார்த்தோம்னாக்க -18 கொடுத்துருக்கு. இவங்களுடைய பீட்டா ஸ்கோர் 1.62 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால ஹை வாலட்டிலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு 2026க்கு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம்னா 2027க்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 30% க்ரோத் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன நம்ம இதில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் 25 ஆல்மோஸ்ட் இந்த மார்ச்சோட முடிஞ்சிருது. 26 ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு 27உடைய ரிசல்ட்டுக்கான எஸ்டிமேஷன் என்ன இருக்கோ அதை நோக்கி பயணமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது மாதிரி நடந்திருக்கு. ஸோ இப்போ அது மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த Q4 ரிசல்ட்டுக்கு பிறகு கொஞ்சம் அதோட ரிசல்ட்டோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அஜிடேஷன் பண்ணி விட்டுட்டு தென் 2027 ரிசல்ட்டை நோக்கி அதோட எஸ்டிமேஷன் அதோட நோக்கி போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அது கொஞ்சம் இது பிரேக் அவுட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 67% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் இங்கே நமக்கு ஆல்ரெடி குவார்ட்டர்லி ரிசல்ட் Q2 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு நம்ம தனியாக வீடியோ போட்டுட்டோம். ஸோ இப்போ அதனால் நம்ம நேரடியாக இவங்களுடைய ப்ரைஸ் லெவல்ஸ் 2026 ஆனுவல்ஸோடைய ப்ரைஸ் லெவல்ஸ்னால் இது எல்லா லெவலையும் மார்க் பண்ணியிருக்கிற எல்லா லெவலையும் கிராஸ் பண்ணணுங்கிறதுக்கு அவசியம் இல்லை. எவ்வளோ தூரத்துக்கு போகிறாங்களோ அப்போ நமக்கு இந்தந்த வேல்யூஸ்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ்க்காகத்தான் நம்ம இந்த வேல்யூஸை மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே நம்ம பிரேக் பாயிண்ட்டாக நமக்கு இந்த வருஷத்துக்கு வந்திருக்கிறது 2256. இப்போ அந்த பிரேக் பாயிண்ட்டை கீழே உடச்சி வந்தான்னா நம்ம உஷாராக இருக்க வேண்டிய ப்ரைஸ் லெவல்ஸ்ன்னு பார்க்கும்போது 1899, அதுக்கு அடுத்தது 1608. நான் இதில் S1 S2 அந்த மாதிரி எதுவுமே போடல. அதனால நான் அந்த ஆர்டராக நான் சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறது சரிங்கிறது என்னுடைய பார்வை. ஸோ பிரேக் பாயிண்ட்டு 2256. அது கீழே உடச்சி கட் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் 1899. அதுக்கு அடுத்தது அதை உடச்சி கீழே வந்தாங்கன்னா 1608. அதுக்கப்புறம் 1251. அதுக்கும் கீழே வந்தால் 1061லேருந்து 1159. இந்த ப்ரைஸ்லலாம் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். இதுக்கும் கீழே வரப்போகிறாங்களான்னு தெரியல. அப்படி கீழே வந்தாங்கன்னா 980 அப்படிங்கிறத நம்ம லெவல் வச்சுக்கலாம்.
சப்போஸ் பிரேக் பாயிண்ட்லேருந்து உடைச்சு ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம உஷாரா இருக்க வேண்டிய பிரைஸ் லெவல்ஸ் எல்லாம் 2436ல இருந்து 2547, அதுக்கு மேல மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னா 2768ல இருந்து 2904, அதுக்கும் மேல போகுது அப்படின்னு சொன்னா 3084ல இருந்து 3095, அப்புறம் 3511ல இருந்து 3721, அப்புறம் 4251ல இருந்து 4496. இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லெவல்ஸ். இதுல இவன் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்றானோ அவ்வளோ தூரத்துக்கு மேலேயோ கீழேயோ ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் நம்ம குவார்ட்டர்லியில அப்டேட் பண்ணிக்குவோம். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற